வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் JavaScript உடைய சின்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்மளால் கோட் எழுத முடியும். உதாரணத்துக்கு ஒரு வேரியபிள் நேம் வைக்கணும்னா இதுக்கு என்ன ஸ்டாண்டர்டில் எழுதணும், ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைக்கணும்னா அதுக்கு என்ன பேர் யூஸ் பண்ணணும், என்ன ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி JavaScriptக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சின்டாக்ஸ் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுவோம். அதே மாதிரி தான் JavaScript ப்ரோக்ராம்லையும் நம்ம கோடெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுவோம். ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கோடு தான். அது வேரியபிள் டிக்ளரேஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு டாஸ்கை JavaScript என்ஜினை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடு பாருங்க, லெட் மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம் டு iKarumpalagai. ஸோ இதில் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு வெல்கம் டு iKarumpalagai அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். அதே போல் console.log ஆஃப் மெசேஜ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கன்சோல்ங்கிற டேப்ல லாக் பண்ண சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். JavaScriptல நம்மளால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செமிகோலான் யூஸ் பண்ணி டெர்மினேட் பண்ண முடியும். ஆனால் இந்த செமிகோலான்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்ஷனல் தான். கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செமிகோலான் போட்டு டெர்மினேட் பண்ணணும். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராம் எழுதினாலும் அந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அதில் நம்ம நிறையா ஸ்பேஸ் விடுவோம். உதாரணத்துக்கு கேரேஜ் ரிட்டர்ன் பண்ணுவோம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே ஸ்பேஸ் விட்டு எழுதுவோம், ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லைன் எழுதுவோம், ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே டேப் யூஸ் பண்ணி நம்ம கோட்ஸ் எழுதுவோம். இந்த மாதிரி ஸ்பேஸ் வர்றதுக்கு காரணம் வேற ஏதாவது ஒரு டெவலப்பர் அதை படிக்கும்போது அவருக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். JavaScriptலையும் இந்த மாதிரி நம்ம ஒயிட் ஸ்பேஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்மளால கோட் எழுத முடியும். ஆனால் JavaScript என்ஜின் இந்த JavaScript ஃபைலை ரீட் பண்ணும்போது இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடும். உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் கோடு பாருங்க, இதுல எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஒரே லைன்ல எழுதியிருக்கேன் ஸ்பேஸ் விடாம. ஸோ இதுல எந்த ஒரு ஒயிட் ஸ்பேஸுமே இல்லை. அதுவே ரெண்டாவது கோடு பாருங்க, சேம் அதே கோட் வித் ஒயிட் ஸ்பேஸோட போடுறோம். இந்த ரெண்டு கோடும் ஒரே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். என்னதான் நம்மளுடைய கோடு நீட்டா படிக்கிறதுக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய ஃபைல் சைஸ் இதனால இன்க்ரீஸ் ஆயிரும், நம்பர் ஆஃப் லைன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிரும். இதனால நம்ம ப்ரௌசர்ல டவுன்லோட் ஆகிறதுக்கு இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சமாளிக்கத்தான் மாடர்ன் வெப் டெவலப்மெண்ட் டெக்னிக்ஸ்ல JavaScript பண்டிலர்ஸ் அப்படிங்கிற ஒன்று விஷயத்தை யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபைனலா நம்மளுடைய வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணும்போது, ரிலீஸ் பேக்கேஜ் எடுக்கும்போது இந்த பண்டிலர்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய JavaScript ஃபைலை ரீட் பண்ணி எல்லா ஒயிட் ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணி ஒரு மினிஃபைடு வெர்ஷன் ஆஃப் JavaScript ஃபைலை ரெடி பண்ணிடும். ஸோ இதனால நமக்கு ப்ரௌசர்ல டவுன்லோட் ஆகும்போது இது ரொம்ப வேகமா டவுன்லோட் ஆகி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். JavaScriptல நம்மளால பிளாக் ஆஃப் கோடை ரன் பண்ண முடியும். ஸோ பிளாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒன் ஆர் மோர் தென் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம குரூப் பண்ணி சீக்வன்ஸா ரன் பண்றதுக்கு பேர் தான் பிளாக்ஸ். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடை நம்ம கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி டீலிமிட் பண்ணிருப்போம். உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடை பாருங்க. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு அந்த கர்லி பிரேஸ்க்குள்ள இருக்கிற எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது நமக்கு JavaScriptல பண்ண முடியும். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ், பெராமீட்டர், ஃபங்க்ஷன், கிளாஸ் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு நேம் சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நேமை தான் நம்ம ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்றோம். JavaScriptல இந்த ஐடென்டிஃபையர்ஸுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஐடென்டிஃபையர் நேம் எந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகணும்னு பாத்தீங்கன்னா அது லெட்டர்ஸா இருக்கலாம், அண்டர்ஸ்கோரா இருக்கலாம், டாலர் சைனா இருக்கலாம். அதே போல ஒரு ஐடென்டிஃபையர் நேமுக்குள்ள லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர், டாலர் இதை மிக்ஸ் பண்ணி கூட நம்மளால எழுத முடியும். JavaScriptல ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். உதாரணத்துக்கு கீழே இருக்கிற கோடு பாருங்க. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மெசேஜ்ங்கிற வேரியபிளும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற கேபிட்டல் எம்ல ஸ்டார்ட் ஆகுற அந்த மெசேஜ்ங்கிற வேரியபிளும் டூ டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ். ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியும் JavaScriptலையும் நம்மளால கோடுக்கு இடையில கமெண்ட்ஸ் போட முடியும். பொதுவாக கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு போடுறோம்னா அந்த கோடை நான் ஏன் அப்படி எழுதியிருக்கேங்கிறத இன்னொரு டெவலப்பருக்கு புரியுற மாதிரி நம்ம எழுதி வைப்போம். இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நம்மளே பார்த்தா கூட அந்த கோடு எதுக்காக எழுதணுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் கமெண்ட்ஸ் எழுதணும். அந்த வகையில் பார்க்கும்போது JavaScriptலையும் நம்மளால சிங்கிள் லைன் கமெண்ட்ஸும் போட முடியும், பிளாக் ஆஃப் கமெண்ட்ஸும் போட முடியும். ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு நம்ம டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இல்லைன்னா எழுதுறோம்
பண்ணணுமோ அது எல்லாமே கமெண்ட்ஸாக விழுந்துடும். ஸோ ஒரு பிளாக் ஆஃப் கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டுட்டு அதே போல் எண்டில் ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இதுக்கு இடையில நம்ம என்ன எழுதினாலும் அது கமெண்ட்டாக விழுகும். ஸோ பொதுவாக ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த கமெண்ட்ஸை எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடும். எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் கோட். இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதிலிருந்து நமக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். உதாரணத்துக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு கீழே இருக்க கோடு பாருங்க, 2+1 அப்படிங்கிற இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு 3ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஜாவாஸ்கிரிப்டில் இன்பில்டாகவே சில கீவேர்ட்ஸ் அண்ட் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபையராகவோ ப்ராப்பர்ட்டி நேமாகவோ யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு ரூல். நம்ம வீடியோவுடைய என் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டுடைய சின்டாக்ஸ்னால் என்ன, அதனுடைய ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஒரு ஓவர் வியூவாக பார்த்துட்டோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஜாவாஸ்கிரிப்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.